ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஹைப்பர்-வி எனேபிள் பண்ணுறது விண்டோஸ் 11ல. ஸோ எப்படி விர்ச்சுவல் சுவிட்ச் கான்ஃபிகர் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பர்-வியில் எப்படி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறது. விர்ச்சுவல் மிஷின்ங்கிறது வந்துட்டு லைக் இப்போது கிளைண்ட் மிஷின்ஸ், விண்டோஸ் கிளைண்ட் மிஷினோ இல்லை விண்டோஸ் சர்வரோ எது வந்தாலும் சரி. ஸோ அது எப்படி நம்ம இதில் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ விர்ச்சுவல் மிஷின் ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, ஸோ வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு சர்ச் பாக்ஸில் இங்கே வந்துட்டு ஹைப்பர்-வி மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வரும், மேனேஜர் கன்சோல் வரும். ஸோ அந்த மேனேஜர் கன்சோல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரைட் ஹேண்ட் சைடில் நியூ இம்போர்ட் விர்ச்சுவல் மிஷின் ஹைப்பர்-வி செட்டிங் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ இது வந்து இந்த நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த நியூவில் நிறைய இருக்கும், விர்ச்சுவல் மிஷின், ஹார்ட் டிஸ்க்கு, ஃப்ளாப்பி டிஸ்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த விர்ச்சுவல் மிஷின் பார்க்கலாம். ஸோ இது விர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு பிகின் ஸ்டார்ட் பண்ண சொல்லுது. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ விர்ச்சுவல் மிஷினுடைய நேம் கொடுங்க. நான் வந்துட்டு இப்போது நான் போட போகிற மிஷின் வந்து விண்டோஸ் 11 தான் நான் போட போகிறேன். அந்த ஹைப்பர்-விக்குள்ளேயும் விண்டோஸ் 11 போடுறேன். இது வந்து கிளைண்ட் மிஷின். ஸோ விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்றேன். செகண்ட் வந்துட்டு ஸ்டோர் த விர்ச்சுவல் மிஷின் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். ஆக்சுவலாக என்னுடைய பேஸ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சி டிரைவில் எவ்வளோ டோட்டலாகவே வந்து என்னுடைய லேப்டாப்பில் 240 ஜிபி தான். ஸோ டோட்டலாக எவ்வளோ தான் இருக்குது. ஸோ இன்னொரு பார்ட்டிஷன் என்கிட்ட கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே நான் வந்து ஹைப்பர்-வி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். எதுக்காகன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நேம் வந்துட்டு ஹைப்பர்-வி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டோர் த விர்ச்சுவல் மிஷின் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் இல்லையா. ஆக்சுவலாக ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்னொரு டிஸ்க்கு தான் கொடுக்கணும். எனக்கு வந்து மிஷினில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லாததால நான் வந்துட்டு சி டிரைவ்லேயே வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் கொடுக்குறேன். ஓகே, ப்ரௌஸ் கொடுத்து ஸோ இங்கே ஹைப்பர்-வி நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர் மேப் பண்ணிடுறேன். எதுக்காக வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் உங்களுடைய பேஸ் மிஷினில் வந்துட்டு சி டிரைவ் எது கரெக்ட் ஆகிடுச்சோ இல்லை சம்திங் வேறு ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு டி டிரைவில் இருக்கிற டேட்டா வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அதால் டி டிரைவில் எக்ஸ்ட்ரா டிரைவ் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் தான் வந்துட்டு உங்களுடைய ஹைப்பர் நீங்கள் கிரியேட் பண்ணுற விர்ச்சுவல் மிஷின்ஸுடைய எல்லா டீட்டெயிலுமே இங்கே தான் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணும்போது விர்ச்சுவலாக ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகும். இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு இந்த விண்டோஸ் 11க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு டிஸ்க் கிரியேட் ஆகும். அது வந்து விஹெச்டிகே ஃபார்மேட்டை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹைப்பர்-வியில் விஹெச்டி ஃபார்மேட்டை சொல்லுவாங்க. இதை விஎம்வேர் வந்து விஎம்டிகே ஃபைல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஃபார்மேட்டில் வந்துட்டு உங்களுக்கு விர்ச்சுவல் டிஸ்க் ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது இந்த மிஷின் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் எதுவும் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்னாப்ஷாட்டும் இந்த லொக்கேஷன் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டிஸ்க்காக கொடுக்குறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு 2 ஆப்ஷன் சொல்கிறாங்க பாருங்கள். ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 2 அப்படின்ட்டு. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெகசி பயாஸ் மோடு சொல்லுவாங்க. நம்மளுடைய டிவைசஸ்ஸு இல்லை வந்துட்டு சர்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெகசி மோடில் தான் வந்துட்டு பயாஸ்லாம் பூட்டே ஆகும். ஸோ அது வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஓஎஸ்க்குலாம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த UEFI பேஸ்ட் அந்த இந்த ஃபிர்ம்வேர் பயாஸ் மோடு தான் வந்துட்டு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக வந்திருக்க விண்டோஸ் 10, 11, 2022க்குலாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ வந்து நான் ஜென்ரேஷன் 2 சூஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ டிஃபால்ட்டாக விண்டோஸ் 11 உடைய மினிமம் ரெக்குயர்மெண்ட்டை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ விண்டோஸ் 11க்கு வந்துட்டு 4 GB ரேம் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. 4 GB ரேம்னா 4096. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு யூஸ் டைனமிக் மெமரி ஃபார் திஸ் விர்ச்சுவல் மிஷின் இருக்கு இல்லையா. இந்த இடத்துல இந்த டிக் பாக்ஸ் கண்டிப்பாக செக் ஆகிருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் மெமரிக்கும் டைனமிக் மெமரிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஸ்டாட்டிக் மெமரினா இப்போ என்னுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய லேப்டாப்போட ரேம் பாருங்கள். ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸில் பாருங்கள்
என்னோட லேப்டாப் ரேம் வந்து 8 ஜிபி தான் ரேம் இருக்கு. ஸோ ஆல்ரெடி 4 ஜிபி வந்துட்டு என்னுடைய பேஸ் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ மினிமம் விண்டோஸ் 11 உடைய மினிமம் ரேம் வந்துட்டு 4 ஜிபி நம்ம குடுக்கணும் டிஃபால்ட்டா. இந்த இடத்துல நம்ம 4 ஜிபி குடுத்துட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடி பேஸ் மிஷின் ஒரு 4 ஜிபி, இங்க ஒரு 4 ஜிபி. நாளைக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க, அதுக்கும் கொஞ்சம் தேவைப்படுது ரேம் தேவைன்னா, ஸோ நம்மளுக்கு பத்தாது. ஸோ இந்த இடத்துல ஸ்டாட்டிக் அப்படின்னா, இப்ப நாங்க 4096 ரேம் குடுத்திருந்தோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக்கா அந்த அந்த அது வந்து அப்படியே அலோகேட் பண்ணிடும். 4 ஜிபி இந்த மிஷினுக்கு தான். வேற எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத அலோகேட் பண்ணி விட்டுரும். ஸோ ஸ்டாட்டிக்ங்கிறது ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதே வந்து நான் டைனமிக்ன்னு குடுத்தேன் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ என்னுடைய விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ரொம்ப யூஸே பண்ணாம மினிமம் மினிமம் ஸ்பெக்ல தான் ரன் ஆயிட்டு இருக்குன்னு மினிமம் ஸ்பெக் மீன்ஸ் என்னன்னா, அந்த அதில யூசேஜ் அதிகமா போலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து மினிமம் 2 ஜிபி மெமரி இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாரி அது ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த டைனமிக் டிஸ்க் குடுத்தோம் டைனமிக் மெமரி குடுத்தோம் அப்படின்னா, அது என்ன பண்ணும்னா, அந்த சிபியூ அந்த விர்ச்சுவல் மிஷின்ல எவ்வளோ வந்துட்டு அ யூசேஜ் போயிட்டுருக்கோ, அதுக்கேத்தா மாரி மெமரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். இதே நான் வந்துட்டு இத நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா, 4 ஜிபி என்னுடைய லேப்டாப் வந்து ஃபுல்லாவே கன்சியூம் ஆயிடும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு நான் வந்து யூஸ் டைனமிக் மெமரி ஃபார் திஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். இதே நீங்க வந்துட்டு விண்டோஸ் சர்வர்ஸ் அது வேற ஏதாவது டெல், ஹெச்பி, ஆ ஐபிஎம் அது மாரி ஏதாவது பெரிய ஹார்ட்வேர் இருக்கிற சர்வர்ஸ்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா, நீங்க இது குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஸ்டாட்டிக்கா இத எடுத்து விட்டுட்டு, டைரக்ட்டாவே விண்டோஸ் 11க்கு எவ்வளோ மெமரி தேவையோ, அது நீங்க டைரக்ட்டாவே குடுத்துடலாம். ஓகேங்களா? சரி ஓகே. நான் இது வந்து இது எனேபிள் பண்ணிடுறேன். எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம் இல்லையா? விர்ச்சுவல் ஸ்விட்ச் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த விர்ச்சுவல் ஸ்விட்ச் இங்க இருக்கு பாருங்க. ஹைப்பர்-வி எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இத சூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு நான் கிரியேட் பண்ண போற விண்டோஸ் 11க்கு எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் நான் குடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி இங்க தான் டிஃபைன் பண்றேன். ஸோ வந்து நான் ஒரு 30 ஜிபி குடுக்குறேன் மினிமம். மினிமம் ரெக்வயர்மென்ட் பார்த்தீங்கன்னா, 150 இல்ல 200 ஜிபி குடுக்கணும். பட் நான் வந்துட்டு என்னுடைய ஸ்பேஸ் கன்சர்ன் ப்ராப்ளத்தால நான் வந்து 30 ஜிபி குடுக்குறேன் இந்த இடத்துல. இதுல இருந்து இன்னொரு ஆப்ஷன் பாருங்க. யூஸ் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். நீங்க வேற ஏதாவது விஹெச்டிகே ஃபைல் சொன்னேன். விஹெச்டிகே டிஎக்ஸ் ஃபைல் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஃபைல் ஏதாவது நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க. இல்ல வேற எங்கேயாவது இருந்து எடுத்து இங்க மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அத டைரக்ட்டா மேப் பண்ணிட்டு அதையும் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா. அதுக்கடுத்து அட்டாச் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் லேட்டர். நீங்க இந்த கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க அத அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் ஃப்ரெஷ்ஷா போறதால நான் வந்து 30 ஜிபி நான் குடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகே. ஸோ இங்க ஒரு 3 ஆப்ஷன் பாருங்க. இன்ஸ்டால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லேட்டர். அதாவது நான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்புறமா போட்டுக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது வந்துட்டு என்ட்ட ஐஎஸ்ஓ இருக்கு அப்படின்னா, நான் என்ட்ட வந்து ஐஎஸ்ஓ இருக்கு. ஸோ அத நான் டைரக்ட்டா மேப் பண்ணிடுறேன். ஸோ இங்க இருக்கு பாருங்க ஐஎஸ்ஓ. விண்டோஸ் 11 22H2 லேட்டஸ்ட் பில்ட் வெர்ஷனோட நான் எடுத்துருக்கேன். ஸோ அத மேப் பண்ணிடுறேன். இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு இன்ஸ்டால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரம் எ நெட்வொர்க் பேஸ்ட் இன்ஸ்டாலேஷன் சர்வர் அப்படின்னா. இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ஆஃபீஸ் நெட்வொர்க்ல இருக்கீங்க, இல்ல பெரிய பெரிய ஆஃபீஸ்ல எம்என்சி கம்பெனிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆம் டபிள்யூடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. விண்டோஸ் டெப்ளாய்மென்ட் சர்வர்ன்னு சொல்லுவாங்க. இல்ல எம்டிடி மைக்ரோசாஃப்ட் டெவலப்மென்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த சர்வீஸஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆ ஓஎஸ்லாம் அது வந்து இமேஜ் மாரி கிரியேட் பண்ணி அத வந்து புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஹைப்பர்-வி கன்சோல்ல போயிட்டு F12 பிரஸ் பண்ணீங்கன்னா, அ அது மாரி ஏதாவது செட்டப் இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காவே வயா நெட்வொர்க் வழியா அது வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பட் நான் இப்ப என்ட்ட ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கு. நான் டைரக்ட்டாவே யூஸ் பண்றேன். ஓகே. நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகே. ஃபினிஷ். ஓகே. ஸோ எப்பயுமே சரி, ஹைப்பர்-வி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணும்போது, சிபியூ பத்தி அந்த கான்ஃபிகரேஷன் கேட்கவே கேட்காது. சிபியூ கோர் எவ்வளோ அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எப்பயுமே வந்து லாஸ்ட்டா தான் பண்ணணும். லாஸ்ட்டா மீன்ஸ் என்னன்னா, கான்ஃபிகரேஷன் முடிஞ்சுச்சு இல்லையா? ஸோ பிஃபோர் அந்த விர்ச்சுவல் மிஷின ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நான் வந்துட்டு சிபியூ வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ திருப்பி இந்த மிஷின வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு, இங்க செட்டிங் இருக்கு இல்லையா? இத குடுங்க. இத குடுத்ததுக்கப்புறம் இங்க வந்து கேட்கும் பாருங்க. ப்ராசஸர்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ மினிமம் 2 கோராவது வேணும் நம்மளுக்கு. 2 ப்ராசஸராவது வேணும். ஸோ வந்து நான் 2 கோர் குடுத்துர்றேன். ஓகேங்களா? 2 கோர் குடுத்துட்டு அப்ளை குடுத்துர்றேன். இன்னொரு ஆப்ஷன். ஸோ இன்கேஸ் இப்ப சில பேர் வந்துட்டு இதெல்லாம் இந்த செட்டப்லாம் முடிச்சதுக்கப்புறம்
உள்ள வந்துட்டு இன்ஸ்டால் நவ் கொடுக்கும்போது சில பேர் சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. எதன்னா, மினிமம் ரெக்யர்மென்ட் வந்து மீட் பண்ணல. ஸோ, அதில வந்து ஓஎஸ் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி வரும். நான் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன் பாருங்க. ஸோ, இங்க இருக்கு பாருங்க. திஸ் பிசி கான்ட் ரன் விண்டோஸ் 11. திஸ் பிசி டஸ் நாட் மீட் த மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மென்ட் டூ இன்ஸ்டால் த வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ, இது மாதிரி சில பேருக்கு எரர் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா எனக்கும் நான் ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் இந்த எரர் வந்தது. ஸோ, அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ஷன் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, இந்த எரர் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. அந்த செட்டிங்ல இங்க செக்யூரிட்டி இருக்கு பார்த்தீங்களா? இந்த செக்யூரிட்டில எனேபிள் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இது எதுக்காகன்னா, விண்டோஸ் 11க்குன்னு சொல்லிட்டு சில ப்ராசஸர் தான் சப்போர்ட் பண்ணும். சில ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணாது. அப்படிங்கிற மாரிலாம் சிலதெல்லாம் இருக்கு ஆக்சுவலா. பிளஸ் அது இல்லாம மினிமம் ரெக்யர்மென்ட் மீட் பண்ணாலும் அந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு இவங்க சைட்ல ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் டிபிஎம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பர்ப்பஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் விச் ப்ரொவைட் த கிராபிக்கல் கம்ப்யூட் பெர்ஃபார்மன்ஸ் இதுக்காக வந்துட்டு இது கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும். ஸோ, அதனால இத நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த எரர் வந்துட்டு 100% கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ, நான் அத அப்ளை குடுத்துடுறேன். ஓகே. ஸோ, எல்லா செட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ, எப்பவுமே விண்டோஸ் அந்த கான்ஃபிகரேஷன் பண்ண மிஷின ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே கனெக்ட் குடுத்து வச்சுங்க. ஏன்னா, நீங்க கனெக்ட் குடுத்தது அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அது சம்திங் ஏதாவது கீ பிரஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மிஷின் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க கனெக்ட் குடுத்துட்டு அப்புறம் நீங்க உங்களோட அந்த கீ பிரஸ் பண்ண முடியாம போயிடும். ஸோ, அதனால எப்பயுமே வந்துட்டு கனெக்ட் குடுத்து இதுமாரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அது கேட்கும் பாருங்க. பிரஸ் எனி கீன்னு கேட்கும். அப்ப நீங்க குடுக்கணும். ஸோ, இப்போ வந்து பிரஸ் எனி கீன்னு கேட்குது. ஸோ, நீங்க குடுத்துடணும். பிரஸ் எனி ஏதாவது கீ பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ, அது வந்துட்டு ஓஎஸ்க்குள்ள இன்ஸ்டாலேஷன் விண்டோ வந்துட்டு டிஸ்ப்ளே வந்து நிக்கும் இப்ப ஆக்சுவலா. ஓகே. ஸோ, இன்ஸ்டாலேஷன் விண்டோ வந்துருச்சு. ஸோ, இந்த லாங்குவேஜ் என்ன டைம் ஃபார்மேட் என்ன கீபோர்ட் மெத்தட் வேணும். இந்தியா மெத்தடா, யூஎஸ் மெத்தடா எந்த மெத்தட் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. ஸோ, நான் டிஃபால்ட்டா குடுத்து நெக்ஸ்ட் குடுத்துட்டேன். இப்போ இன்ஸ்டால் நவ். ஸோ, உங்கள்ட்ட ஏதோ ப்ராடக்ட் கீ இருந்தது. ஜென்யூனா யூஸ் பண்றீங்க. ப்ராடக்ட் கீ இருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் வந்து ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு, ஐ டோன்ட் ஹேவ் எ ப்ராடக்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு இத சூஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ, இதில மல்டிபிள் அ ப்ராடக்ட் எடிஷன்ஸ் இருக்கும். ஸோ, அது வந்து ஹோம், எடி எஜுகேஷன், ப்ரோ அது நெறைய இருக்கும். ஸோ, ப்ரொஃபஷனல் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ப்ரோ யூஸ் பண்ணுங்க. ஸோ, நான் வந்துட்டு சில தடவ ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றதுக்காக ப்ரொஃபஷனல் மீன்ஸ் என்னன்னா, அ ஏதாவது இப்போ ஹோம் யூஸ் பண்ணீங்கன்னா சில ஃபியூச்சர்ஸ் இருக்காது. எஜுகேஷன்னா நீங்க ஜஸ்ட் அத அந்த ஃபியூச்சர் வந்து நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்க முடியுமே தவிர, அத அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது. பட் ப்ரொஃபஷனல் ப்ரோ அப்படிங்கிறது என்ன அத யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அத டெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணி பார்க்க முடியும். ஸோ, நான் வந்து ப்ரொஃபஷனல் சூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகே. அக்செப்ட் தட் இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட். இது வந்து கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் குடுக்குறேன். நான் அந்த அலோகேட் பண்ண அந்த 30 ஜிபி டிஸ்க் இங்க இருக்கு. ஸோ, நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஸோ, ஓகே. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே, நான் திருப்பி வந்துட்டு அ அந்த மிஷின்ஸ்ல பேசிக் செட்டிங்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் டிஃபால்ட்டா நம்ம பண்ணணும். நேம், ஹோஸ்ட் நேம் மாரி சம்திங் செட் பண்ணணும். ஸோ, அந்த செட்டிங்க நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ, ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாரி பேஜ் வந்து நிக்கும் ஆக்சுவலா. ஸோ, எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்லும். ஸோ, இப்போ நான் சூஸ் பண்றேன் கண்ட்ரி நேம். நெக்ஸ்ட் எஸ் குடுப்பேன். அடுத்து வந்து கீபோர்ட் லேஅவுட் வந்துட்டு யுஎஸ் வேணுமா? இந்தியா வேணுமா? ஸோ, எது வேணும்னு சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துருங்க. செகண்டரி கீபோர்டு எதனா வேணும்னா நீங்க சூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஆட் லேஅவுட் பண்ணலாம். செகண்டரி கீபோர்டு இல்லைனா ஸ்கிப் குடுத்துருங்க. ஓகே. ஸோ, செக் ஃபார் அப்டேட்ஸ் அந்த கம்ப்ளீட் முடிஞ்சதுக்கப்புறம், இங்க வந்துட்டு டிவைஸ் நேம் கேட்கும். அதாவது ஹோஸ்ட் நேம் கேட்கும். நான் ஜஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் ஐஃபன் வின் 11 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸோட செட்டப் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ, இது வந்து இந்த செட்டப் வந்து பர்சனல் யூஸ்க்காக பண்ணுறோமா? இல்ல வந்துட்டு ஒர்க் ஆர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன். ஸோ, அது செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல இந்த மிஷின் வந்து அவங்க டொமைனை ஜாயின் பண்ணிட்டு, ஃபுல் கண்ட்ரோல் வந்துட்டு
அவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் டீம்கிட்ட தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த சிஸ்டம் லாகின் பண்ண முடியும் யூஸிங் இந்த டொமைன் கிராஷர் யூஸ் பண்ணி அவங்க லாகின் பண்ணுறது. ஸோ அது செட்டப்லாம் இருக்கும். ஸோ வந்து இப்போ உங்கள்கிட்ட எதாவது பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எதாவது இருக்குன்னா, நீங்கள் இந்த பர்சனல் யூஸ் இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த இமெயில் ஐடி இங்கே டைப் பண்ணுறேங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்துட்டு லாகின் பண்ணுறது இது பின் மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ வந்து நான் கிரியேட் பின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதெல்லாம் கேட்குறேன். ஓகே, நியூ பின் கன்ஃபார்ம் பின். ஸோ நான் வந்து பின் செட் பண்ணுறேன். மினிமம் அட்லீஸ்ட் சிக்ஸ் லெட்டர்ஸாவது நான் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் தான், நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. தென் அக்செப்ட். ஏதாவது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு எங்கள் ஒன்றையில் சேவ் பண்ணணுமா இல்லை லோக்கல் திஸ் பிசியில் சேவ் பண்ணுமான்னு சொல்லி கேட்கும். ஸோ ஒன்லி சேவ் ஃபைல்ஸ் டு திஸ் பிசி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து ஓஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஃபியூ மினிட்ஸில் இது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ வந்து இப்போ ஓஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் and share to your friends. Thanks. Bye.